டெரகோட்டா நெக்லஸ் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். டெரகோட்டா ஜும்காலாம் செஞ்சு வச்சுருக்கேன். அது ஒரு நெக்லஸ்க்கு உள்ளது எல்லாமே இது இந்த பாருங்க, கும்குரு நிறையா கும்குரு செஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே அந்த இது ஃபயரிங் பண்ணணும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நெக்லஸ்க்குள்ளதை கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே டெரகோட்டாவுக்கு வந்து நம்மளுக்கு மெயின் திங்க் என்னென்னா எண்ணெய் வச்சுக்கணும். நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா அந்த பக்குவத்துக்கு இது பண்ணிவிட்டு, இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எவ்வளவு நம்மளுக்கு திக்கு தேவையோ இதில் நான் 3 ஸ்டிக் வச்சுருக்கேன். அதாவது 2 இதுவும் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி 2 இது ஒட்டி வச்சுருக்கேன். நான் இந்த திக்னஸ் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ கொஞ்சம் திக்காக இருந்தால் அந்த இதில் ஃபயரிங் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் உடஞ்சிரும், தெரிச்சிரும். அதுக்கு தான் திக்காக பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு உங்களுக்கு எது அளவு எதோ பர்மனெண்ட் அளவு அதை வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லைன்னா குறைக்கிறதா இருந்தாலும் குறைக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ட்ரையாக அமுக்கிற இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏர் ட்ரை கிளே கூட இருக்குது, ஆனால் அது இந்த கிளே மாதிரி வராது. ஆனால் இந்த மாதிரி இந்த வந்து சட்டை ஹாலரில் உள் பக்கமாக கொடுத்துருந்தேன். இதில் வந்து நான் ஒரு ஷேப்பு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்லேயே நிறைய ஒரு நெக்லஸ்க்குள்ளே பீஸ் வெட்டலான்னு. இது என்னோடய ஐடியா. மோல்டு நிறைய கிடைக்கிது, வாங்கிக்கலாம். இது நான் எமர்ஜென்சிக்கு இது ரெடி பண்ணேன் என்னோடய ஓன் ஐடியாவில்.
இப்போ மொத்தம் வந்து இது 6 7 7 7 14 16 பண்ணியிருக்கேன். தோடுக்கு 2, மீதி 14 வந்து நெக்லஸ்க்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன டிசைன் பிடிச்சிருக்கோ மோல்டில் விற்கிறதையும் வாங்கிக்கலாம், இன்னும் தப்பு இல்லை. அது பிடிச்சவங்க அதில் மோல்டு வாங்கலாம். மோல்டில் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த கிளாஸில் ஜிமிக்கி வச்சே எப்படி நம்ம மோல்டு ரெடி பண்ணிக்கலாம் க்ளூ ஸ்டிக் வச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் காமிக்கிறேன். இந்த டூல்ஸ் வச்சே நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் டீ தேய்ச்சி விட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க கத்தி இருக்கு இல்லையா, அதை கூட வச்சு இப்படி பண்ணி விடலாம். நான் இப்போ வந்து ஒரு இதில் இம்ப்ரெஷன் போட்டு காமிக்கிறேன். இந்த நீடில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். இதில் இல்லைன்னா அச்சு வச்சு ஒரே அமுக்கு, அவ்வளோதான். இதுக்கு ஒயர் இருக்குது, இந்த ஒயரை வச்சு கூட அப்படியே கர்வாக வச்சு அமைக்கிடலாம். இப்படியும் கூட இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கம்பியில் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கம்பியில் ரெடி பண்ணிக்கிட்டு இப்படி கூட நம்ம சுற்றி இழுக்கிறது ஒயரை வச்சு அந்த ஷேப் வந்துடுது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான். இந்த ஒயரை வச்சு அமுக்கிறேன். நம்ம இது வந்து இதெல்லாம் வீட்டில் செலவில்லாமல் பண்ணிக்கிறது. இந்த இம்ப்ரெஷன்லாம் மோல்டு நல்லா நிறைய டிசைன்ஸ் விற்கிது பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இது வந்து இந்த கேப்பெல்லாம் இந்த இதை வச்சு மறைச்சிடலாம். இந்த நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம், இல்லைன்னா புள்ளி புள்ளியாக குத்திக்கலாம். இந்த கோடு கூட அழகாக இருக்குது. இல்லை இந்த கோடை விட இப்படி செக்குடு மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தான். இது மாதிரி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. அது மாதிரி கொடுத்துக்கலாம்.
இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.